மக்களே, இந்த வீடியோக்குள்ள கொஞ்சம் பாருங்க. நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், காவல்துறையுடைய அறிக்கையா இல்ல காவல்துறையா வனத்துறையினர் வேட்டையை வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை தடை நடவடிக்கை எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல் இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு நம்ம சட்டமன்றத்தை இடம்பெயர்த்து கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் நிகழ்ச்சி சொல்லப்பான்மை கேட்டு நாமமது தமிழரெனக் கொண்டு இங்கு வாழ்ந்தெழுதல் நன்றோ சொல்லி தேமுதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் திவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேள்வி சேமமுற வேண்டுமெனில் தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வேன். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் களைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் ஏவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழகத்தின் சுவை கண்டார் இங்கமர் சிறப்பு கண்டார். எவ்வளவு அருமையான மொழியில நீங்க இந்த அளவுக்குலாம் பேச வேண்டாம். சாதாரண தமிழ, நல்ல தமிழ தப்பில்லாம சட்டமன்றத்தில் பேசுங்க. அவ்வளவுதானே கேட்கறாங்க மக்கள். அதுதான் நீங்க தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் அந்த மரபுக்கும் நீங்க செய்யக்கூடிய நன்றி கடனா இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்து படிக்கிறதுல இவ்வளவு தப்பா? இப்படி ரொம்ப மோசமா இருக்கக்கூடாது. உங்க கூட பிறந்ததுல இருந்தே நாவல் பிறழக்கூடிய மொழி தமிழ் மொழி. எனக்கு என்ன வேதனைன்னா, இவங்களே எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, எப்படி இவங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பிரச்சாரம் செஞ்சிருக்கணும் இல்லையா? பிரச்சாரத்தை தப்பும் தவறுமா இருந்துச்சுன்னா எல்லாரும் ட்ரெண்ட் ஆயிருக்குமே. அந்த மாதிரி ஏன் தெரியல. அப்ப பிரச்சாரத்துக்கே போகல, ஆனா ஜெயிச்சிருக்காங்க. அதான் உண்மை. ஒரே ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க முகமே தெரியாது, இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க நல்லா பேசுவாங்களா, தமிழ் தெரியுமா தெரியாத, இதை பத்தி எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஆனா ஓட்டு போட்டிருக்காங்க. காரணம் அந்த ஒருத்த மனுஷன். ஒருத்தரை வச்சுக்கிட்டு எல்லாரும் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு தத்தக்க புத்தகம் கண்டபடி உலகி தீக்குறாங்க. அதை விமர்சனம் பண்றவங்க மேல கைது வழக்கு இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலையை கண்டிச்சிருக்காரு. நீங்க பண்றது தப்பு, 25க்கு மேல சம்பவங்கள் உங்களை ஏத்து பேசுறவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க, இது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி பாஜகவோட முன்னேறி மாநில தலைவரும் வீத லீடர்ஸ் அமைப்போட தலைவரும் இன்னைக்கு இப்ப போட்டிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை சிஎம் விஜய் உற்று நோக்க வேண்டும், கவனத்தில் கொண்டு திருத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லட்டா சட்டமன்ற மாண்பும் தமிழ் மொழியின் மாண்பும் கெட்டு போகணும்.